ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை த்விதியை திதி மாலை 5:32 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம். நாளைய தினம் அதிகாலை 3:04 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் 6:58 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சந்திர தரிசனம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பா. இந்த சந்திர தரிசனத்தை நம்ம எப்போ பார்க்கலாம்னு சொன்னால் இன்றைய தினம் மாலை 6:17 முதல் இரவு 8:04 நீங்கள் சந்திர தரிசனத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 6:02 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:17 சம்பவிக்கிறது. சந்திர உதயம் என்பது காலை 7:05 வந்துடுறது. சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 8:04 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் மதியம் 12:10 முதல் 1:42 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:34 முதல் 9:06 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:38 முதல் மதியம் 12:10 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு 1:37 கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய சூலம் என்பது வடக்க சூலம்னு பஞ்சாங்கத்தில் கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் பகல் 12:34 வரை மட்டுமே இந்த சூல தோஷம் என்பது இருக்கிறது. அதற்கு முன்னதாக வடக்கு நோக்கி பயணிக்க விரும்புபவர்கள் பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு செல்ல வேண்டியது. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொன்னால், மும்பையிலிருந்து ஒரு நேயர் ஸ்வர்ணலதா அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி சொல்லுங்கள். இது போக இந்த சூரிய உதயத்தை பொறுத்து, இப்போ நீங்கள் சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி ராகு காலம் யமகண்டம் குளிகை நேரம்லாம் சொல்கிறீர்கள். அதே மாதிரி இந்த சூரிய உதயத்தை பொறுத்தே இந்த ராகு காலம் யமகண்டம் குளிகையினுடைய கால அளவுலாம் மாறுபடுவது போல இந்த ஹோரை மற்றும் பிரம்ம முகூர்த்த நேரமும் மாறுபடுமா? இதனை விளக்கி சொல்லுங்கள்னு கேட்டிருக்கா. நிச்சயமாக மாறுபடும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதல்ல ஹோரன்னா என்ன, பிரம்ம முகூர்த்தம்னா என்னங்கிறத பார்த்துடலாமே. ஹோரை அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா இந்த ஹோரை அப்படிங்கிற வார்த்தை நவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹோரா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்தால் ஹவர் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தையும் அப்படியே டிரைவ் ஆகியிருக்கு. ஹவர்னு சொன்னால் 1 மணி நேரம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹோரை என்பது சரியாக 1 மணி நேரம்தான். இதனுடைய கால அளவு என்பது நிச்சயமாக மாறுபடாது. இது 2:30 நாழிகைன்னு சொன்னால் 2:30 நாழிகை தான். ஏன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக வச்சுருக்கோம் இல்லையா. இந்த 24 மணி நேரத்திலே மாறுபாடு என்பது நிச்சயமாக வராது. ஆக இன்றைய தினம் ஒரு புதன்கிழமை நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு காலையில் சூரிய உதயம் என்பது எத்தனை மணிக்கு துவங்குகிறதோ, எந்த ஊரிலே, இப்போ மும்பையில் எத்தனை மணிக்கு சன்ரைஸ்ன்னு பார்த்துக்க வேண்டியது, அல்லது இன்னைக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் சென்னையில் எத்தனை மணிக்கு சூரிய உதயம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதிலிருந்து சரியாக முதல் 1 மணி நேரம் என்பது புதன் ஹோரையாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து சந்திர ஹோரை, அதனைத் தொடர்ந்து சனி ஹோரை, அதனைத் தொடர்ந்து குரு ஹோரை என்று சரியாக ஒரு மணி நேரத்திற்கும் அந்த ஹோரையினுடைய கால அளவு என்பது வந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ஹோரை எத்தனை மணிக்கு துவங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரிய உதயத்தை பொறுத்துத்தான்.
அன்றைய தினம் சூரிய உதயம் என்பது எத்தனை மணிக்கு என்று கொடுத்திருக்கிறதோ அதிலிருந்து சரியாக 1 மணி நேரம் என்பது அன்றைய தினத்தினுடைய ஹோரையாகவே இருக்கும். இன்னைக்கு புதன்கிழமைன்னு எடுத்துட்டா முதல் 1 மணி நேரம் புதன் ஹோரை, நாளைக்கு வியாழக்கிழமை எடுத்துட்டோம்னா முதல் 1 மணி நேரம் சூரிய உதயத்திலிருந்து முதல் 1 மணி நேரம் குரு ஹோரையாகத்தான் அமைந்திருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தபடியாக பிரம்ம முகூர்த்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சூரிய உதயத்திற்கு முன்னதாக வரக்கூடிய முதல் 3.25 நாழிகைன்னு சொல்கிறார். சூரிய உதயத்திற்கு முன்னதாக வரக்கூடிய 3.25 நாழிகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது சரியாக 1.5 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கால அளவும் நிச்சயமாக மாறுபடும். இந்த 1.5 மணி நேரம் என்பது சரியா 3.25 நாழிகை அப்படிங்கிற மாதிரி வராது. இதுவும் அந்த இரவு பொழுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முதல் நாள் சூரிய அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயத்திற்குள்ளாக வருகின்ற அந்த கால அளவினை 8 பாகமாக பிரித்து அதிலே கடைசியாக வரக்கூடிய அந்த 8வது பாகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கடைசியாக வரக்கூடிய அந்த 8வது பாகம் அந்த 1.5 மணி நேரம், இது தோராயமாகத்தான் 1.5 மணி நேரம் என்பது எப்படி ராகுகாலம் மற்றும் யமகண்டம் குளிகையினுடைய கால அளவு என்பது மாறுபடுகிறதோ அதே போலத்தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய கால அளவு என்பதும் அந்தந்த நாளினுடைய அந்தந்த ஊரினுடைய அந்தந்த பகுதியினுடைய அந்த சூரிய உதய சூரிய அஸ்தமனத்தை கொண்டு கண்டிப்பாக மாறுபடும். இந்த நேயரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாளை முதல் நம்முடைய சுபதினம் நிகழ்ச்சியில் பிரம்ம முகூர்த்தம் என்பது எத்தனை மணிக்கு வரும் என்பதையும் தொடர்ந்து பார்ப்போம். முதல்ல இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எந்த ஒரு செயலையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். இப்போ நம்ம அவசரமாக ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியை பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த நாளானது அந்த நட்சத்திரமானது அந்த திதியானது நமக்கு அதற்கு ஏற்றாற்போர் இல்லை, அது ஒரு தோஷம் மிக்க காலமாக இருந்தாலும் கூட இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது தோஷமற்றது அப்படின்னு சொல்லி நம்முடைய தர்மசாஸ்திரமானது நமக்கு சொல்கிறது. அவசரமாக நான் இந்த வேலையை செஞ்சே ஆகணும், கண்டிப்பாக நான் இதை இன்னைக்கு துவக்கியே ஆகணும்னு நினைக்கிறவா அந்த நட்சத்திரம் சரியில்லைனா கூட அன்னைக்கு ஒரு அஷ்டமி திதியாக இருந்தால் கூட இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே செய்யும் பொழுது அதனால் நற்பலன்கள் தான் விளையும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு அவசரத்துக்கு மட்டும்தானே தவிர வேணும்னே அஷ்டமி நாளில் போய் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேண்டுமென்றே செய்யக்கூடாது. நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஒரு பிரதமை திதியாக தான் இருக்கிறது, வேறு ஆப்ஷனே கிடையாது. நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஊருக்கு கிளம்பியே ஆகணும்னு வரும்பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. ஆக பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு நாளினுடைய முற்றிலும் தோஷமில்லாத காலமாக பார்க்கப்படுவதால் அது எந்த நேரத்திலே சம்பவிக்கிறது என்பதையும் நாம் நாளை முதல் தெரிந்து கொள்ளலாம்.